ராமதாஸ் அவர்கள் சொல்றதை அன்புமணி செய்ய மாட்டாரு அப்படின்னா திரு பிரகாஷ் அதை எப்படி பார்க்குறாருன்னா கட்சியை சீர்திருத்துற நடவடிக்கையை அன்புமணி செய்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கிறாரு. அதை அப்போ தடுக்கிறாரோ அது வேணான்னு இல்லை. எப்பயுமே என்னன்னா இப்போ அவருக்கும் கட்சி மேலே அக்கறை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அன்புமணியாக இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும். ஆனால் என்னன்னா இப்போ பிரகாஷ் சார் சொல்றது ஒரு விதத்தில் அது சரிதான். எப்படின்னா ஒரு தலைமுறை இடைவெளின்னு இருக்குல்ல, அப்போ அவருடைய பாணி ஒரு மாதிரி இருக்கும், இவர் அதுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் அன்புமணி. ஆனால் இவருடைய பாணி வேற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த பாமக தொடர்புள்ள அந்த நிர்வாகிகள் சில பேர் இந்த மாதிரியானவங்கள்ட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் பேசிய வரைக்கும் ஆக பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா அன்புமணியை தான் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அதுக்காக ராமதாஸ் எங்களுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சொல்லலை, ஆனால் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்க. கேட்குதா? எஸ் 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 கோ அஹெட். கேட்குது. என்ன காரணம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. எப்பயுமே ரெண்டாவது தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா எதிர்காலம் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது எந்த கட்சியாக இருந்தாலுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையே வா அப்படின்லாம் பல கட்சிகளில் சொல்கிறது காரணம் அதுதான். அதனால் இது அன்புமணி ராமதாஸை விட அன்புமணிக்கு தான் அதிகமான ஒரு நிர்வாகிகளாக இருக்கட்டும். முகுந்தன் பிரச்சனை வெடிச்ச சிறப்பு பொதுக்குழு மேடையில பாருங்க, நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு பெரியவர் சொன்னார். ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அவர் பின்னாடி தான் நிர்வாகிகள் அணிவகுப்பாங்க. நிறுவனர் அவருக்கு இருக்கக்கூடிய வரலாறு, கட்சியை தொடங்கினது அந்த இடத்துல பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமா அவர் அதான் சொன்ன, அவர் மேல வெறுப்பு வராது, புறக்கணிப்பாங்களே தவிர வெறுப்பு வராது. அதே நேரத்தில் போன தடவை அதாவது அந்த ஜனவரியை ஒட்டி தானே வந்துச்சு அந்த பொதுக்குழு, அப்பதான் அது பேசினாரு. அந்த நேரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடந்த அரங்குக்கு வெளியில அன்புமணிக்கு ஆதரவாக குரல் எழுப்பினவங்க பல பேரை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு வாங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்ல பனையூருக்கு போயிட்டு இருக்காங்க பல பேர் பாமகவினர், அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள்ங்கிறதையும் பார்க்கிறோம். அதனால என்னன்னா இவங்க ராமதாஸை ஒதுக்குவாங்க, எதிரிகளா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்றப்ப ஆக பெரும்பாலுடைய ஆதரவு அப்படிங்கிறது கட்சியுடைய நலன் அப்படின்னா அது அடுத்த தலைமுறை தான் தலைமையான ஒரு இடத்துக்கு வரணுங்கிற எண்ணம் ஆக பெரும்பாலான பேருக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் அன்புமணிக்கான ஒரு ஆதரவு பெரிய அளவில் இருக்கும்னு தான் நான் என்னுடைய கருத்து. ஓகே, நான் திரும்ப வரேன். திரு கார்த்திகேயன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கேன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன். திரு கார்த்திகேயன், டாக்டர் சுமன் சீட் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ப்ரமோட் பண்ணியாச்சு. 2004 இருந்து அவர் மத்திய அமைச்சர். அதை தாண்டி 16 அன்புமணி ஃபார் சிஎம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் அப்படின்லாம் அடுத்த அளவுக்கு அவர் தான் தலைவர் அப்படின்ற அளவுக்கு பதவி கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப தலைவர் பதவியை திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 2004 பார்த்தா கூட ஒரு தலைமுறை அளவுக்கு அன்புமணியோடையும் இந்த கட்சியினர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப நான் வர்றேன், நான் தலைவராக வர்றேன் அப்படின்றப்போ கட்சியினருக்கே அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்காதா? நிச்சயமா ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் பார்க்கிற ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு கூட்டணியில் இடம்பெற்றாலும் அந்த கூட்டணி பெருமளவில் வெற்றி பெற இயலவில்லை. இப்போ கட்சி கடந்த 5-6 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட திரு அன்புமணி தான் தலைமை தாங்கி வருகிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலில் நம்ம நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம். இப்போ நேர் எதிர்மாறாக மாறியதற்கு காரணம் என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல. இது குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது வெறும் கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது நிச்சயமாக கட்சி ஸ்பிளிட் ஆகும் அப்படியெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு. எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதேனும் ஒரு காம்ப்ரமைஸ், ஏதேனும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது தீர்க்கப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க இத ஒரு கட்சியில ஒரு பிளவு ஏற்படுத்த அளவுக்கு இட்ஸ் a lose situation for both.
இருவருக்கும் அது வந்து ஒரு இழப்பு தான். கட்சி ஒரு வேளை திரு அன்புமணி கோவப்பட்டு கட்சியை பிளந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். மருத்துவர் ஐயாவுக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். ஸோ அதுல வந்து பெனிஃபிட் கிடையாது. இல்ல சார், பிளவு இல்ல சார், நம்ம பிளவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போல, ஆனா யார் சொல்றதை கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அதே மேடையில தான் ரெண்டு பேரும் ஜனவரி மாத மேடையில பேசிக்கிறாங்க. என்னுடைய அலுவலகம் பனையூர்ல இருக்குன்னு அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு, அங்க வாங்க அப்படின்றாங்க, அங்க போறாங்க அப்படின்னு. இவரும் இருப்பாரு, யாரும் ஆக்டிவா செயல்படுவாங்கன்றது தானே இருக்கு. இல்லைங்க, இப்போ பொதுவாகவே பார்த்தால் வயது, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஜெனரேஷன், வேற ஜெனரேஷன் மருத்துவர் ஐயா, அடுத்த ஜெனரேஷன் டாக்டர் அன்புமணி. டாக்டர் அன்புமணிக்கு 55 வயசு ஆகலாம், பட் மருத்துவர் ஐயாவோட ஒப்பிடும்போது அவருக்கு வயது குறைவு. அதனால கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், டாக்டர் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மருத்துவர் ஐயாவுக்கு 85 வயது ஆகிறது. சோ அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னும் எவ்வளவு நாட்கள் அவர் தொடருவார் தீவிர அரசியலில் அப்படிங்கிறது வந்து தொண்டர்களும் யோசிப்பாங்க. ஸோ நிச்சயமா கட்சியில ஒரு ஷோ டவுன் அப்படின்னு வந்தாக்க திரு அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு வந்து அந்த இஷ்யூ கிடையாது. இங்கு வந்து அந்த இஷ்யூ ஒரு காலகட்டத்தில் ஒரு சாலிட் ஓட் பேங்காக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள இயலவில்லை, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு காலகட்டத்துல மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறிய ஒரு கட்சி இப்போ ஒரு கூட்டணியிலேயே, இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, எல்லோருக்கும் தெரியும் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக இருந்ததுன்னா 2024 இப்போ டாக்டர் சௌமியா அன்புமணி வந்து ஒரு எம்பி, அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு கூடுதலா பெற்று திமுக வேட்பாளர் தோக்கடிச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க தோத்தது மிக சொல்ப மார்ஜின்ல தான் அவங்க தோத்தாங்க. சோ இது நிச்சயமாக வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன். பாட்டாளி அந்த மிஸ்கால்குலேஷன் அதுல ஜஸ்ட் வின் பண்ணியிருந்தா கூட சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைச்சிருக்கும்ல சார். சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அந்த கால்குலேஷன் அன்புமணி பார்த்திருக்காரு. இல்ல சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கும் கிடைக்கல வேற விஷயம். ஆனால் அடிப்படையாக அவர்களுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கும். இப்போ டாக்டர் அன்புமணியோடைய ரெப்ரசன்டேஷனோட அதுவும் வந்து ஜூலை மாசத்தோட முடியும். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாராளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோ இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு எலக்டரலி டாக்டர் அன்புமணியால் சரியான முடிவுகளை கூட்டணி அமைப்பதிலோ சரியான முடிவுகளை அவர் எடுக்க முடிந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த சில ஆண்டு காலமாக அவர் எடுத்துள்ள முடிவுகள் கட்சிக்கு போதுமான தேர்தல் ரீதியான பலன்களை அது வழங்கவில்லை. அதன் அடிப்படையில மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஃப்ரம் எலக்டரல் பெர்ஸ்பெக்டிவ் அது சரியாக. ஆனால் இந்த முறை ஒரு நிமிஷம் உட்காருங்க, இந்த முறை அவர்கள் வந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தான் இப்போ பிஜேபி விருப்பப்படுறாங்க. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, மேபி மற்ற சில கட்சிகள், ஏற்கனவே என்டிஏல இருக்கிற புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அதை தாண்டி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி, இது போன்று ஒரு அமமுக. ஸோ இதெல்லாம் ஒரு கிராண்ட் அலையன்ஸ்னு அவங்க பார்க்கும்போது பாமக அதில் இடம்பெறுவதற்கு நிச்சயமாக விரும்புவார்கள். ஸோ அதுல வந்து பிஜேபி இருக்காங்க அதனால நம்ம இடம்பெறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அவர்களுடைய நோக்கம் 26 கணிசமான எண்ணிக்கையில் சட்டப்பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான்.